எடா மாப்பிள்ள இப்படி கேட்டுவிட்ட? எனக்கு கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டி கூட ஒன்றா சேர்ந்து போட்டோ எடுத்து பிரேம் பண்ணி வீட்டில் மாட்டணும்டா. ஊரெல்லாம் சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு வருவோம்ல, அப்படி வரும்போது எப்போவுமே வெளிலேருந்து நானே தான் பூட்டை திறந்துருக்கேன். ஆனால் உள்ளேருந்து என் பொம்பளையாள் அந்த வீட்டை திறந்து எனக்கு உள்ள விடணும்டா. என் வீட்டுக்கு பத்திரிக்கையே வராது உப்புலே. எனக்கு கல்யாணம் ஆகாதுன்றதுனால எனக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டானுங்க. எனக்கு பத்திரிக்கைலாம் வரணும் உப்புலே. நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து கிளம்பி சோடியாக போய் கல்யாணத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் மொய் எழுத என் பேர் அந்த ரேடியோ செட்டில் கேட்கும்போது அதை நான் காது கொடுத்து கேட்கணும். ஆமாடா. ஏண்டா இன்னும் வரல, எங்கே ஊர் சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு டீ கடையில் கூட்டாளியோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒருத்தருக்கு தனித்தனியாக கால் வரும் உப்புலே. அது மாதிரி எனக்கு வரணும். என் பொண்டாட்டி வந்து எங்கே இருக்கா, இந்த 10 நிமிஷம் வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு அவன் சொல்லணும். நானும் அவங்க கிட்டலாம் சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு ஓடி நிற்கணும். எல்லாத்துக்கும் மேலே குழந்தைய கட்டில் நடுவில் படுக்க போட்டு இந்த பக்கம் அவளும் அந்த பக்கம் நானும் அவனை தட்டி கொடுத்துக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை பார்த்துக்கிட்டே நாங்களும் அப்படியே மறந்து தூக்கிடணும். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கா அதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்றேன்னு ஏன் கதையை கேட்டுட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்கடா. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது.